ரெட் நூல் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்க விஜய் நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி 234 வேட்பாளர்களையும் மாமல்லபுரத்துல தொண்டர்கள் முன்பாக அறிமுகம் செய்ய இருக்கிறார் தாவேகா தலைவரும் நடிகருமான விஜய் அவர்கள். இன்னொரு விஷயம் என்ன இதுல நம்ம பார்க்கணும்னா, பெரம்பூர் உள்ளிட்ட 5 தொகுதிகளில் அதிரடியாக தனது பிரச்சாரத்தை தொடங்க இருக்கிறார் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள். என்ன நடக்குது, தேர்தல் களம் சூடு பிடித்திருக்கிறது, விஜய் அவர்களுடைய வியூகம் என்னவா இருக்கும், இது தொடர்பாக தான் இந்த செய்தி தொகுப்புல நம்ம விரிவா பார்க்க இருக்கிறோம். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் அறிவித்த தேதியிலிருந்தே விஜய் அவர்கள் எப்போ களத்துக்கு வருவார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை நிறையா பேர் முன்வைத்திருந்தாங்க. என்னென்னா, தொண்டர்கள் எல்லாருமே திமுக அரசு கரூர் சம்பவத்திலிருந்து எங்களுக்கு தொடர்ந்து நெருக்கடி கொடுத்துட்டே இருக்குது, எங்கள் தலைவரை ஒழுங்காக பிரச்சாரம் பண்ண விடாமல் பார்த்துட்டு இருக்காங்க, நாங்கள் வெறும் நிர்வாகிகள் கூட்டம் மட்டுமே நாங்கள் எல்லா இடத்துலையும் நடத்த வேண்டியதாக இருக்குது, மக்கள் சந்திப்புங்கிறத முற்றிலுமாக அவங்க தடை விதிச்ச மாதிரி தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை அந்த கட்சியில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாருமே முன் வச்சிருந்தாங்க. சமீபத்தில் எழும்பூர்ல பேசின ஆதவர்ஜுனா அவர்கள் கூட என்ன சொல்லியிருந்தாருன்னா, தேர்தல் டைம்ல எங்களை முடக்கிறதுக்காக திமுக நிறைய சதிகள் செஞ்சது, அதுல ஒண்ணுதான் இந்நேரம் நாங்க எல்லா மாவட்டத்தையுமே மக்கள் சந்திப்பை முடிச்சிருக்கணும், ஆனா கரூருக்கு அப்புறம் எங்களை எப்படியாவது அரசியல் ரீதியாக சதி செஞ்சு முடக்க பார்த்துச்சு திமுக, அதுல இருந்து மீண்டு விஜய் அவர்கள் பொதுமக்களை சந்திக்க இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. இன்னொன்னு, அவர் வர்ற அன்னைக்கு, அவர் வீதிக்கு வர்ற அன்னைக்கு நீங்க எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க, ஏன்டா பிறந்தோங்கிற அளவுக்கு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இன்னொன்று, உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய மகன் தயாரிப்பாளர் இன்பநிதியை நோக்கியும் ஒரு குற்றம் சுமத்தி இருந்தார். இன்பநிதியெல்லாம் இப்பவே நம்ம ஃபாரினுக்கு அனுப்பிடலாமாங்கிற அளவுக்கு ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி அவர்களும் பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க, ஏன்னா விஜய் அவர்களுடைய வருகை அந்த அளவுக்கு ஒரு அதிர்வலை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில தான் மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட், அதாவது தேர்தல் நடத்தை விதிகள் வந்ததுக்கு அப்புறம் விஜய் அவர்களுடைய பிரச்சாரம் ரொம்ப அதிரடியா இருக்கும். எல்லா இடங்கள்லையும் போய் அவர் மக்களை சந்திப்பார். அப்ப காவல்துறை ஸ்டாலின் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லாதனால எங்களுக்கு அந்த சமநிலை கிடைக்கும், ஒரு சுதந்திரம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. ஆனா தேர்தல் தேதி அறிவிச்சு கிட்டத்தட்ட ஒரு 7-8 நாட்கள் ஆக போகுது. நம்ம பேசிட்டு இருக்க இந்த தேதி வரைக்கும் பார்த்தோம்னா இன்னும் ஒரு 4 நாட்கள் தான் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல விஜய் அவர்கள் எப்ப களத்துக்கு வர போறாரு, எப்ப மக்களை சந்திக்க போறாருங்கிற கேள்வியை எல்லாரும் உற்று நோக்கி அவர்கிட்ட கேள்வி கேட்டுட்டே இருந்தாங்க. இதற்கு விஜய் ரசிகர்களுக்கு உற்சாகம் தரக்கூடிய வகையில ஒரு பதில் கிடைச்சிருக்கு. விஜய் அவர்கள் எப்ப பிரச்சாரத்தை ஆரம்பிக்க போறாரு அப்படின்னு ஒரு தொண்டர்கள்ட்ட சின்ன சோர்வு இருந்தது. ஏன்னா நம்ம ஒரு பக்கம் பார்க்குறோம், ஸ்டாலின் அவர்கள் ஏப்ரல் மாசத்துலேருந்து பிரச்சாரத்தை ஆரம்பிக்க போறாரு, திருவாரூர்லேருந்து ஆரம்பிக்க போறாரு அப்படிங்கிற ஒரு செய்திகள்லாம் நம்ம பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் பரப்புரையை மயிலாப்பூர் தொகுதியிலேருந்து ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஒரு பக்கம் நாம் தமிழர் சீமானும் எல்லா பக்கமும் தேர்தல் பரப்புரையை ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு கீ ஃபேக்டரா இருக்கக்கூடிய ஒரு கிங் மேக்கரா கூட வரலாம் அப்படின்னு சொல்லப்படுற விஜய் அவர்கள் எப்ப தேர்தல் பரப்புரை ஆரம்பிக்க போறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது. 2ஆம் கட்ட தலைவர்கள் மட்டுமே எல்லா இடத்துலையும் பேசுறாங்களே, இப்ப பெரம்பூர்ல பார்த்தோம்னா ஆதவர்ஜுனா பேசுறாங்க, அந்த கட்சியில் இருக்கக்கூடிய செய்தி தொடர்பாளர்கள் நிறைய பேர் பேசுறாங்க. இப்ப அண்மையில் நம்ம பார்க்குறோம், எழும்பூர் தொகுதியில ராஜ்மோகன் கூட உங்க வீட்டு பிள்ளையா, இனிமேல் உங்க வீட்டில் தான் நான் டிஃபன் சாப்பிட போறேன், உங்க வீட்டில் தான் நான் லஞ்ச் சாப்பிட போறேன், தலைவரோட ஆணையோட நான் அந்த தொகுதியில களமிறங்க போறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் அவர் சொல்லியிருந்தாரு. இப்படி எல்லாருமே சொல்லும் பொழுது விஜய் அவர்கள் ஏன் இன்னும் தேர்தல் பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணல, ஒரு தேர்தல் ஃபீவர் இன்னும் தாவேகா தொண்டர்களுக்கு வரலைங்கிற ஒரு சின்ன மனக்குமுறல் இருந்தது. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல தான் இன்னைக்கு 26ஆம் தேதி நம்ம பேசிட்டு இருக்க இந்த காணொலி 26ஆம் தேதி பதிவு செய்யப்படுது. 27ஆம் தேதியில மாமல்லபுரத்துல எல்லா கேண்டிடேட்ஸையுமே அவர் தொண்டர்களுக்கு அறிமுகப்படுத்த இருக்கிறார். நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம், ஜெயலலிதா அவர்கள் தொண்டர்கள் ஒரு பொதுக்கூட்டத்தில் அறிமுகப்படுத்துவாங்க. இது 234 தொண்டர்களையும் 2016 அவங்க ஃபேஸ் பண்ணும்போது யார் யார் எந்தெந்த மாவட்டத்தில் எந்தெந்த தொகுதியில் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு மாஸ் கூட்டம் இருக்கும், ஒரு மாஸ் கிரௌட் இருக்கும். அவங்க முன்னாடி சொல்லும் போது தொண்டர்களுக்கு ஒரு உற்சாகம் அளிக்க வகையில் இருக்கும். இன்னொரு பக்கம் திமுக தரப்புல நம்ம பார்ப்போம், செய்தியாளர் சந்திப்புல சொல்லுவாங்க, 234லேருந்து ஆரம்பிச்சு அவங்க ஸ்டாலின் இப்போ முதலமைச்சர் கேண்டிடேட்னா அவர் பேரை கடைசியாக சொல்லுவாங்க, கலைஞர் அவர்களுக்கு முதலமைச்சர் கேண்டிடேட்னா அவர் பேரை கடைசியாக சொல்லுவாங்க. இப்படி அவங்க செய்தியாளர் சந்திப்பில் கேண்டிடேட்ஸை அறிமுகப்படுத்துவாங்க. விஜய் அவர்கள் ஜெயலலிதா பாணியை கையில் எடுத்திருக்கிறார். ஒரு க்ரௌடு முன்னாடி, ஒரு மாஸ் க்ரௌட் முன்னாடி சொல்லும்போது அது தொண்டர்களுக்கு ஒரு உற்சாகமூட்டும், தேர்தல் பணிகள் அவங்க சுறுசுறுப்பாக செய்கிறதுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு இருந்திருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா, அதிரடியாக ஒரே நாளில் 5 தொகுதியில் அவர் பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ண இருக்கிறார். நம்ம சொல்றோம் இல்லையா, ஸ்டாலின் அவர்கள் திருவாரூர்லேருந்து ஸ்டார்ட் பண்றாரு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மயிலாப்பூர்லேருந்து ஸ்டார்ட் பண்றாரு அப்படின்னு. அதே மாதிரி விஜய் அவர்களும் 5 தொகுதிகளில் அதிரடியாக தன்னுடைய பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ண இருக்கிறார். குறிப்பாக பெரம்பூர் தொகுதியில் தான் விஜய் அவர்கள் கண்டெஸ்ட் பண்ண போறாருன்னு 99% உறுதியாயிருச்சு. ஏன்னா பெரம்பூர் தொகுதியை ஏன் அவர் தேர்ந்தெடுத்தாரு அப்படின்னு பார்த்தோம்னா,
இதற்கு முன்பாக வந்து நிறைய ஹேசியங்கள் வந்தது. அவர் வந்து வேளச்சேரியில் நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்னொன்று வந்து திருச்சி வந்து ஒரு பொது இடம். ஒரு தலித் வேட்பாளர் கூட அங்கே நின்று ஜெயிச்சிருக்கிறார் கடந்த காலங்களில். அப்படிங்கும்போது திருச்சியை தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது மத்தியில் இருக்குது, சென்டராக இருக்குது, தமிழ்நாட்டோட சென்டரா. இன்னொரு பக்கம் என்ன சொன்னாங்கன்னா, தூத்துக்குடி மாதிரியான இடங்கள்ல அவர் கண்டெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா கிறிஸ்தவ மக்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதி வந்து டீப் சவுத். அதனால அங்கே கண்டெஸ்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனா அவர் வந்து பெரம்பூரை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப வல்னரபிள்னு சொல்லுவோம்ல, விளிம்பு நிலை மக்கள், பின்தங்கிய மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாருமே வந்து எங்க இருக்காங்கன்னு பார்த்தா வட சென்னையில, அதுலயும் பெரம்பூர்ல தான் அதிகமாக இருக்கிறாங்க. அதனால ஒரு எளிய மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து தான் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டாதான் மக்களுக்காக குரல் கொடுத்து நிறைய விஷயங்களை சாதித்து காட்ட முடியும், செய்து காட்ட முடியும் அவர் நினைக்கிறதா ஆதவர்ஜுனா உள்ளிட்ட பல பேர் சொல்லியிருக்கிறாங்க. அதனால 99% வந்து பெரம்பூர்ல தான் அவர் கண்டெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பெரம்பூர்ல அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சில கருத்து கணிப்புகள் சொல்றாங்க. சில கருத்து கணிப்புகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆர்டி சேகர் பெரம்பூர் தொகுதியோட எம்எல்ஏ வந்து கடந்த தேர்தலில் வந்து 2019 ஒரு பை எலெக்ஷன்ல ஜெயிக்கிறாரு. வெற்றிவேல் அவர்களுடைய பதவி வந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்ட பிறகு வந்த இடைத்தேர்தலில் அவர் ஜெயிக்கிறாரு. 2021 எலெக்ஷன்ல கிட்டத்தட்ட 50,000க்கு மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் ஜெயிக்கிறாரு. அதனால ஒரு டஃப் ஃபைட் இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் சில கருத்து கணிப்புகள் விஜய் அவர்கள் பெரம்பூர்ல கண்டெஸ்ட் பண்ணாருன்னா வெற்றி அவருக்கு தாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பெண்கள் ஓட்டு அவங்க சைடு இருக்குது, இளைஞர்களோட ஓட்டு அவங்க சைடு இருக்கு. ஒரு டிசைடிங் ஃபேக்டரா விஜய் அவர்கள் தமிழ்நாட்டோட பாலிடிக்ஸ்ல இருந்துட்டு வர்றாரு. அதனால அந்த வாய்ப்புகள் வந்து அவங்களுக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஆதவர்ஜுனா வில்லிவாக்கத்துல கண்டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ராஜ்மோகன் நம்ம அண்மையில சொன்ன மாதிரி தான், என்னன்னா அவரே கூட சொன்னாரு, தலைவர் விஜய் அவர்களுடைய ஆணையோட நான் இங்கே வந்து களம் காண போறேன், இனிமேல் உங்கள் வீட்டிலலாம் தான் எனக்கு உணவே நீங்கள் தரணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு உரிமையோடு கேட்டிருந்தாரு. நீங்கள் தான் எனக்கு லஞ்ச் தரணும், நீங்கள் தான் எனக்கு டிஃபன் தரணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம். அதனால் அவர் எழும்பூரில் கண்டெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஐஆர்எஸ் அருண்ராஜ் அவர்கள், ரிட்டையர்ட் ஐஆர்எஸ் அருண்ராஜ் அவர்கள் வந்து திருச்செங்கோடு தொகுதி தன்னுடைய சொந்த தொகுதியில் களமிறங்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. இந்த நிலையில் 5 தொகுதிகளில் தன்னுடைய பிரச்சாரத்தை துவக்க இருக்கிறார் விஜய் அவர்கள். எந்தெந்த தொகுதின்னு பார்த்தோம்னா, நம்ம முன்பே சொன்னது போல தன்னுடைய சொந்த தொகுதியான பெரம்பூர், 2வது முதலமைச்சருடைய சொந்த தொகுதியான குளத்தூர்லேயே ஒரு பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்றாரு. இன்னொன்று வில்லிவாக்கம், விருகம்பாக்கம், அண்ணாநகர் உள்ளிட்ட பகுதிகளிலையும் ஒரே நாளில் 5 பிரச்சார கூட்டங்களை அவர் மேற்கொள்ள இருக்கிறார். ஏற்கனவே விஜய் அவர்கள் மேல ஒரு சின்ன மைனஸ் என்னன்னா, அவர் பெரிய அளவில் வந்து மக்களை சந்திக்க மாட்டேங்கிறார் அப்படின்னு. அதற்கும் கூட இந்த பிரச்சார கூட்டம் விடை கொடுக்கும் அப்படிங்கிறது அவங்க தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, எப்போவுமே பெண்கள் எந்த சைடு சாயிறாங்களோ, அவங்களுடைய வாக்கு எந்த சைடு போகுதோ அவங்க தான் ஆட்சியை பிடிச்சிருக்கிறாங்க. நம்ம காமராஜர் காலமாக இருக்கட்டும், பக்தவச்சலம் காலமாக இருக்கட்டும், அண்ணா அவர்களுடைய காலமாக இருக்கட்டும், கலைஞர் கருணாநிதியோட காலமாக இருக்கட்டும், எம்ஜிஆருடைய காலமாக இருக்கட்டும், ஜெயலலிதா அவர்களுடைய காலமாக இருக்கட்டும், ஏன் இபிஎஸ் ஓபிஎஸ் ஸ்டாலின் உள்ளிட்டவர்களுடைய காலமாக இருக்கட்டும், பெண்கள் ஓட்டு எந்த சைடு மேஜராக ஷிஃப்ட் ஆகுதோ அவங்க தான் ஆட்சியை பிடிப்பாங்க. இங்கே மட்டும் இல்லை, அகில இந்திய அளவுலையும் இதான் நிலைமை, அண்டை நாடுகள்லையும் இதான் நிலைமை. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் தான் தாவேகா அந்த வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தும் போதே பெண்களுக்கான நிறைய வாக்குறுதிகளை அவங்க முன்னிறுத்தலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. ஏற்கனவே வந்து சொல்லியிருக்காங்க 2500 ரூபா நாங்கள் உரிமை தொகை தருவோம்னு. இன்னும் சில திட்டங்கள் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. பெண்கள் தின கொண்டாட்டத்திலே நம்ம பார்த்துருப்போம், மகளிர் தின கொண்டாட்டத்திலே வந்து நிறைய வாக்குறுதிகளை கொடுத்திருந்தார். தாய்மாமனா நான் இதை செய்வேன், அண்ணனா இதை செய்வேன், அப்பாவா நான் இதை செய்வேன், இந்த மாதிரி பல விஷயங்களை அவர் சொல்லியிருந்தார். அதுவுமே அந்த கட்சி தொண்டர்கள் பொதுமக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஒரு பூஸ்டை கொடுத்துச்சுன்னே பார்க்கலாம். அதனால அதற்கான ஒரு வாய்ப்புகளுமே இருக்கு. நம்ம இன்னைக்கு கூட பார்க்குறோம், என்னன்னா திமுக ஆதரவாளர் ஒருத்தரை வந்து தாவேக்காவை ஆதரிக்கக்கூடிய பெண்களை வந்து கொச்சையான வார்த்தையில விமர்சனம் பண்ணிட்டார் அப்படின்னு. நேற்று நைட்ல இருந்து எல்லாருமே அதற்கு எதிராக போர்க்கொடி தூக்கி அந்த நபருக்கு எதிராக விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. குறிப்பா ஆதவர்ஜுனாவா இருக்கட்டும், லயோலாமணியா இருக்கட்டும், அந்த கட்சியில இருக்கக்கூடிய ராஜ்மோகனா இருக்கட்டும், எல்லாருமே திமுகவிற்கு ஆதரவு அளிக்கிறேன்னா நீங்க அழிங்க, என்ன வேணா பண்ணுங்க, ஆனா தாவேக்காக்கு ஆதரவு அளிக்கிற பெண்களை ஏன் நீங்க கொச்சைப்படுத்துறீங்க? தாவேக்காவை கொச்சைப்படுத்துறதா நினைச்சிட்டு நீங்க ஒட்டுமொத்த தமிழ் பெண்களை, தமிழ்நாட்டை சேர்ந்த மகளிரை கொச்சைப்படுத்திருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. விஜய் அவர்களும் இன்னைக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறார். விஜய் அவர்கள் சொன்னதை நம்ம படிச்சே காமிக்கிற நேயர்களுக்காக, இந்த மண்ணின் பெருமைக்கும் போற்றுதலுக்கும் உரிய என் அம்மா அக்கா தங்கைகளை தரைக்குறைவான சொல்லாலான வார்த்தையால் திமுகவின் ஆதரவாளராக செயல்பட்டு வரும் கைக்கூலி ஒருவர் வாய்க்கு வந்தபடி விமர்சித்து இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா,
தாவேக்காவை சீண்டுவதாக நினைத்து ஒட்டுமொத்த பெண்களையும் அவமதிக்கும் இச்செயலால் வருகின்ற தேர்தலில் தாய்குலத்தின் ஏகோபித்த முடிவால் தீய சக்தி திமுக மண்ணை கவ்வ போவது உறுதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. உறுதி உறுதி உறுதின்னு 3 முறை சொல்லியிருக்கிறாரு. ஒன்று மட்டும் தெரியுது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தொடர்ந்து பெண்கள் தான் இந்த சமுதாயத்தில் குறிவைக்கப்படுறாங்க அப்படிங்கிறதும் தெரியுது. அது இந்த கட்சி அந்த கட்சி அப்படிங்கிறது இல்லாமல் கொஞ்ச நாட்கள் முன்பாக கூட நம்ம பார்த்துருப்போம். விஜய் அவர்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள் ஒன்று சர்ச்சையாகும் போது கூட அதுலேயும் குறிவைக்கப்பட்டவர்கள் பெண்கள் தான் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். பெண்களை கொச்சைப்படுத்தியவர்கள் ஆட்சியில் ஏற முடியாதுங்கிறதையும் நம்ம பார்த்துருப்போம். திமுகவோட ஆதரவாளர் தான் அவர், திமுக கட்சியை சார்ந்தவர் இல்லை. அதனால நம்ம ஸ்டாலின் அவர்கள் நோக்கி ஏன் அவர் கட்சியை விட்டு நீக்கலை அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம கேட்க முடியாது. ஆனாலும் அவர் திமுக சப்போர்ட்டராக தன்னை காமிச்சிக்கும் பொழுது இந்த மாதிரி விஷயங்களை அவர் தவிர்க்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். கட்சியோட முன்னணி தலைவர்கள் இந்த விஷயத்தை வந்து நேற்று கண்டனம் தெரிவித்து போட்டிருந்தாங்க. இப்போ கட்சியுடைய தலைவரே போட்டிருக்கிறாரு. இதற்காக அவர் எல்லா மகளிர்கிட்டையும் அவர் மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கூட நிறைய பேர் கருத்துக்களாக பதிவிடுறாங்க. எது எப்படியாக இருந்தாலும் விஜய் அவர்கள் நிறைய விஷயங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார். ஏன் வீட்டை விட்டு வெளியில வரல அப்படின்னோட பாருங்க, ஒரே நாள்ல 5 தொகுதியை நான் கவர் பண்ண போறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு. உங்க தொகுதிக்கு உங்க கட்சியில தொகுதிக்கு ஒருத்தர்னு வேட்பாளர் இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்த கேட்டிருந்தாங்க. தனித்து 234 கண்டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு வேட்பாளர் இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது. பாருங்க, 234 வேட்பாளர்களை நான் ஒரே மேடையில் அறிமுகப்படுத்த போற தொண்டர்களுக்கு அப்படிங்கிற ஒரு பதிலை சொல்லியிருக்கிறாரு. பார்க்கலாம், தேர்தல் முடிவுகள் மே மாதம் முதல் வாரத்திலே தெரிஞ்சிடும். யார் ஜெயிக்க போறா, யாருக்கு அரியணை, இந்த விஷயங்கள்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.